question UPPSC AE exam 2019ல கேட்டிருக்க question. Hartley oscillator is used for generating. ஸோ இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஹார்ட்லே ஆசிலேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரை வந்து நம்ம 1லேருந்து 100 kHz வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் டைப்பில் வந்து 20ல் இருந்து 20 kHz வரைக்கும் நம்மளால் ஃப்ரீக்வென்சியை ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட்லே ஆசிலேட்டர் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 kHzல இருந்து 30 MHz வரைக்கும் நம்மளால் ஃப்ரீக்வென்சியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வென்சிஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா RF அப்ளிகேஷன்ஸுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ். நமக்கு இங்கே ஹார்ட்லே ஆசிலேட்டர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் வெரி லோ ஃப்ரீக்வென்சி, ரேடியோ ஃப்ரீக்வென்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வென்சி அண்ட் ஆடியோ ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.